ஐஸ்வர்யா அர்ஜுன் அவங்களுடைய திருமண வரவேற்பு நடந்துச்சு. இந்த திருமண வரவேற்புல நிறைய பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க. இதுல அஜித் அவர்களுடைய மகள் அனுஷ்கா அவங்களும் கலந்துக்கிட்டாங்க. பிரபலங்கள் நிறைய பேர் கலந்துக்கிட்டு ரொம்ப பிரம்மாண்டமா நடத்தி இருக்க இந்த வரவேற்புக்கு அவங்க ரொம்பவே எளிமையா வந்திருந்தாங்க. அம்மா ஷாலினி அவங்க கூட வந்து புகைப்படம் எல்லாம் அழகா எடுத்திருந்தாங்க. இந்த புகைப்படம் இப்ப சமூக வலைதளத்திலும் வெளியாகி இருக்கு. இதை பார்த்த நிறைய பேர் பிரம்மாண்டமா இருக்க இந்த வரவேற்பு நிகழ்ச்சிக்கு கொஞ்சம் கூட மேக்கப் இல்லாம ரொம்ப சிம்பிளா வந்திருக்காங்க அனுஷ்கா அப்படின்னு எல்லாம் சொல்லி அவங்களுடைய புகைப்படத்தை அதிகமா பதிவிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடியே அனுஷ்கா அவங்கள ஒரு நபர் வீடியோ எடுத்தது, அங்க இருந்து அவங்களுக்கு பிடிக்காம விலகி போனது, அந்த வீடியோ சமூக வலைதளத்திலும் வைரலாச்சு. அதே போலதான் அஜித் அவர்கள் இப்ப விடாமுயற்சி படத்துல தீவிரமா கவனம் செலுத்திட்டு இருக்காரு. ஆனா மறுபடியும் விடாமுயற்சி படத்துக்கு ஒரு சிக்கல் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. படத்தோட படப்பிடிப்புல ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஆனா த்ரிஷா அவங்க இப்ப கமல் சாரோட சேர்ந்து தக் லைஃப் படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. 20ஆம் தேதியில இருந்து படப்பிடிப்பை வந்து துவங்க இருக்காங்க. படப்பிடிப்பு டீமும் அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு 13 கோடியா லைகா நிறுவனமும் ஒதுக்கி இருக்காங்க. இது வரைக்கும் 50% மட்டுமே சம்பளம் கொடுத்திருக்காங்களாம். மீதி தர வேண்டிய சம்பள பாக்கிய கொடுத்தா மட்டும்தான் படத்தோட படப்பிடிப்புல அஜித் அவர்கள் வந்து கலந்துப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வெளியாகி இருக்கு. சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரசிகர்களும் அடுத்தடுத்து படத்தோட அப்டேட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. விடாமுயற்சி படம் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்குமே ஏதாவது ஒரு சிக்கல் வந்துட்டே தாங்க இருக்கு. அதே போலதான் ஐஸ்வர்யா அர்ஜுன் உமாபதி இவங்களுடைய திருமண வரவேற்பு விழாவில நிறைய பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க. முதலமைச்சர் அவர்கள் கூட கலந்துக்கிட்டு வாழ்த்துக்களை எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப பிரம்மாண்டமா தன்னோட மகளோட வரவேற்பு அவர் வந்து நடத்தி இருக்காரு. ரொம்பவே சந்தோஷமா குடும்பத்தோட சேர்ந்து அழகழகான புகைப்படங்கள் எல்லாம் கூட பதிவிட்டு இருந்தாங்க. இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பிரேம்ஜி அவருக்கு இப்பதான் திருமணம் ஆச்சு. சமீபத்துல கூட இளையராஜா அவர்கள் திருமணத்துக்கு வரல, யுவன் அவர்கள் வரல அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட செய்திகள் இந்த திருமண சமயத்துல கூட வெளியாச்சு. சொல்ல போனா பிரேம்ஜி அவர்களை தனியா அழைச்சு மணமக்கள் 2 பேருக்குமே சில அறிவுரைகள் எல்லாம் சொல்லி இளையராஜா அவர்கள் ஒரு பரிசும் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவலும் வெளியாகி இருந்துச்சு. இப்படி மாறி மாறி ஆளாளுக்கு ஒவ்வொரு விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னும் எதையுமே கண்டுக்காத பிரேம்ஜி அவர்கள் இப்ப தன்னோட மனைவியோட அழகழகான புகைப்படங்கள் எல்லாம் எடுத்திருக்காரு. சொல்ல போனா இப்போ ஒரு வீடியோவும் வெளியாகி இருக்கு. இந்த வீடியோவை பார்த்த நிறைய பேர் 2 பேரும் எப்பவும் இதே போல சந்தோஷமா இருங்க, 2 பேருக்கும் நல்ல பொருத்தம் அப்படின்னு எல்லாம் கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப வெங்கட் பிரபு அவரு அடுத்ததா தளபதி விஜய் அவரை வச்சு கோட் படத்தை இயக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துல பிரேம்ஜி அவரும் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்காருங்க. இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் நிறைய சினிமா தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.